சீரிஸோட கதைய பொறுத்தவரைக்கும், போஸ் வெங்கட் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஓனரா இருக்காரு. அவரு தான் அந்த வீட்டோட தலைவர். அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப இன்னசென்ட். அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அவருக்கு 3 பொண்ணுங்க, 1 பையன். ஒரு பொண்ணு லாயரா இருக்காங்க, ஒரு பொண்ணு ஐடில இருக்காங்க, ஒரு பொண்ணு கிரிக்கெட்ல விளையாடுறாங்க. அந்த பையன் வந்து டிஜேயா இருக்கான். இப்படின்னு வேற வேற துறையில இருக்காங்க. ஆனா ரொம்ப ஒற்றுமையான, சந்தோஷமான ஃபேமிலி. அந்த மூத்த பொண்ணுக்கு மட்டும் பெங்களூர்ல ஒரு லவ்வரோட ஒரு இஷ்யூனால அங்க பிரச்சனையாகி திரும்ப சென்னை வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதே மாதிரி இப்படி ஒரு சந்தோஷமான ஃபேமிலி போஸ் வெங்கட்டுக்கு இருக்கும்போது, அவருக்கு இன்னொரு லேடியோட அஃபேர் இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் வேற வேற முகத்தை காட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா மொத்தம் 4 எபிசோடு தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. ஒவ்வொரு வாரமும் இன்னொரு 4 எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். பாசிட்டிவா தோன்றது, இப்ப நிறைய சீரிஸ் வந்து வெட்டு, குத்து, கொலை, கிரைம் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இப்படி ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டை வந்து ஒரு சீரிஸா எடுக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிளஸ் தான். அண்ட் நடிச்ச ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து அவங்களோட கேரக்டரை வந்து சூப்பரா ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேச்சுரலா இருந்தது. ஆர்டிபிஷியலா எதுவும் பெருசா தெரியல. சில இடங்கள்ல காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. சில இடங்கள்ல எமோஷனல் சீக்வன்ஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபியும் நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கணும்னா எனக்கு ஒரே நெகட்டிவா தோன்றது, இந்த சீரிஸோட 4 எபிசோடுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டியூரேஷன் ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் வளவளன்னு எடுத்துட்டு போன மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கான ஒரு கியூரியாசிட்டியை வந்து இந்த சீரிஸ் உண்டு பண்ணுது. ரொம்ப மொக்கையாவோ கிரிஞ்சாவோ இல்ல. நீங்க நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டான ஒரு சீரிஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.